அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனால் வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவதற்குள் நமது எதிரிகள் இந்த வரலாற்று நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கு முன் வந்தவர்கள் இந்த பாதையில் அடியெடுத்து வைத்ததனால் இறுதியில் அழிந்து போயினர். அவர்களின் திட்டங்கள் தோல்வி அடைந்து விரக்தி அடைந்தவர்களாக அவர்கள் இந்த பூமியை விட்டு சென்றார்கள். And their desires left unfulfilled. அஷ்ஹது அல்லா இலாஹா. சமீபத்தில் அஹ்மதியா ஜமாத்தினை விமர்சிக்கக்கூடிய சில எதிரிகள் மிகவும் துணிச்சலான ஒரு வாதத்தை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தும் ஒரு சில வருடங்களிலேயே வீழ்ச்சி அடைந்துவிடும் என்று முன்னறிவிக்கின்றார்கள். இப்பொழுது நம் முன்னுள்ள கேள்வி என்னவென்றால், எத்தனை தடவை தான் இவ்வாறு நடக்கும்? இவர்களுடைய கூற்றுப்படி எத்தனை தடவை தான் அஹ்மதியா தோல்வியடையும்? இதற்கு முன் இந்த நோக்கத்தில் செய்யப்பட்ட எல்லா முயற்சிகளும் என்ன ஆயின? அவை வெற்றியடைந்தனவா? திருக்குர்ஆன் அத்தியாயம் மோமினில் வசனம் 22 இவ்வாறு வருகிறது: أَوَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَيَنْظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الَّذِينَ كَانُوا مِنْ قَبْلِهِمْ كَانُوا هُمْ أَشَدَّ مِنْهُمْ قُوَّةً وَآثَارًا فِي الْأَرْضِ فَأَخَذَهُمُ اللَّهُ بِذُنُوبِهِمْ وَمَا كَانَ لَهُمْ مِنَ اللَّهِ مِنْ وَاقٍ. பூமியில் அவர்கள் பயணம் செய்து அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எவ்வாறு ஆயிற்று என்பதனை பார்க்கவில்லையா? அவர்கள் ஆற்றலிலும் பூமியில் அவர்கள் விட்டு சென்ற அடையாளங்களிலும் இவர்களை விட வல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களின் பாவங்களின் காரணமாக அவர்களை அழித்து விட்டான். அல்லாஹ்வின் பிடியிலிருந்து காப்பாற்றுபவர் எவரும் அவர்களுக்கு இருந்ததில்லை. நம்முடைய நவீன கால எதிரிகள் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களை விட வலிமை மிக்கவர்கள் என்று நிஜமாகவே நினைக்கின்றார்களா? இவர்களுக்கு முன் வந்தவர்களும் இல்லாத விசேஷமான பண்புகள் இவர்களுக்கு என்ன இருக்கிறது? முகமது ஹுசைன் பட்டாலவி என்ற மௌலவியின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சிறுவயதிலேயே அவர்களை பார்த்து வளர்ந்தவர் ஆவார். நம்முடைய இக்காலத்து எதிரிகளைப் போல் அல்லாமல் அவர் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களை படித்தவர் ஆவார். அவர் நமது ஜமாத்தை எதிர்ப்பதில் எந்த முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை. அவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்ற முயற்சியில் பொய் சாட்சிகளை கூட உருவாக்கினார். ஹசரத் அஹ்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதிலிருந்து மக்களை விலக்கிவிட வேண்டும் என்பதற்காக காதியானுக்கு செல்லும் சாலையிலேயே நின்று கொண்டு அவர்களை தடுத்து வந்தார். நான் தான் இந்த மனிதரை மேலே கொண்டு வந்தேன், நானே இவரை கீழே கொண்டு வருவேன் என்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து தம்பட்டமும் அடித்தார். முகமது ஹுசைன் பட்டாலவிக்கு என்ன ஆனது? அவரால் இந்த இயக்கத்தை கீழே கொண்டு வர முடிந்ததா? அவர் உயிருடன் இருந்த காலத்தில் ஜமாத் எந்த நிலையில் இருந்தது என்பதனையும் இப்பொழுது அது எங்கே இருக்கிறது என்பதையும் பாருங்கள். இதுதான் கீழே கொண்டு வருதல் என்பதன் அர்த்தமா? முகமது ஹுசைனுடைய பெயர் என்று நினைவு கூறப்படுகிறது என்றால் அவர் ஜமாத்துடைய எதிரியாக இருந்தார் என்பதனால் மட்டுமே. மற்றும் ஒரு உதாரணம் 1974 பாகிஸ்தானில் நடந்ததாகும். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளுக்கு முற்றிலும் மாற்றமாக அஹ்மதி முஸ்லிம்கள் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தினால் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று அறிவிக்கப்பட்டார்கள். இதனால் நமது எதிரிகள் முற்றிலும் புலகாங்கிதம் அடைந்தார்கள். அஹ்மதியத் இப்பொழுது தொடர்வதற்கு சாத்தியமான வழி எதுவுமே இல்லை என்று அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். இந்த விஷயம் முசாவாத் என்ற பத்திரிகையில் ஒரு காவியமாகவே வரையப்பட்டிருந்தது. அதன் தலைப்புச் செய்தி இவ்வாறு கூறியது: காதியானி பிரச்சனை என்றென்றைக்குமாக தீர்க்கப்பட்டு விட்டது என்று அது தம்பட்டம் அடித்து इसी दौर में 90 साल का मसला, इसी दौर में इसका फैसला, आखिरी फैसला जो कौमी असेंबली ने किया है, जो 90 साल से चल रहा था, वो इसी वक्त में हुआ. 1974 அஹ்மதியத் முடிக்கப்பட்டு விட்டதா? இதுதான் முடிந்து போவதன் பொருளா? பாகிஸ்தான் பாராளுமன்றத்தை விட தங்களுக்கு அதிக சக்தி இருப்பதாக நம்முடைய எதிரிகள் எண்ணுகின்றார்களா? இப்பொழுது பாகிஸ்தான் சர்வாதிகாரி ஜியாவுல் ஹக் குறித்து பார்ப்போம். 1974 நடந்தது போதுமானதாக இல்லை என்று அவர் நினைத்த பொழுது அவர் ஆர்டினன்ஸ் 20 ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். அது அஹ்மதிகள் இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றுவதை முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானதாக அறிவித்தது. தங்கள் பிள்ளைகளுக்கு முஸ்லிம் பெயர்கள் சூட்டுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. தங்களில் ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்வதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லை. எத்தகைய ஒரு நம்ப முடியாத திட்டம்! அது எந்த நாட்டில் அஹ்மதி முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் வசிக்கின்றார்களோ அந்த நாட்டிலேயே அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்வதனை தடை செய்துவிட்டது. இப்போது ஜமாத்தினால் எப்படி பிழைத்திருக்க முடியும்? ஆனால் என்ன நடந்தது? ஜியாவுல் ஹக் வந்தார், போனார். ஆனால் அஹ்மதியத் தொடர்ந்து நிலை பெற்றது. ஜியாவுல் ஹக்கோ இறைவனால் இழிவுபடுத்தப்பட்டார். மேலும் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய முபாஹலா, அதாவது பிரார்த்தனை போட்டியின் விளைவினால் ஒரு விமான விபத்தில் அழிந்து போனார். அவர் அஹ்மதியத்தை அழிக்க நினைத்தார். ஆனால் எந்த அளவிற்கு மோசமாக அவர் அழிக்கப்பட்டார் என்றால்
அந்த விபத்து நடந்த இடத்தில் அவரின் உடலின் மிச்சங்களை கண்டுபிடிப்பதற்கு கூட அவர்கள் जमात கஷ்டப்பட்டார்கள். अहमदिया तो खुदा ताला के फजल से एक वाली रखती है, एक वली रखती है। जमात अहमदिया का एक मौला है और जमीन व आसमान का खुदा हमारा मौला है। लेकिन मैं तुम्हें बताता हूं कि तुम्हारा कोई मौला नहीं। खुदा की कसम, जब हमारा मौला हमारी मदद को आएगा तो कोई तुम्हारी मदद नहीं कर सकेगा। खुदा की तकदीर जब तुम्हें टुकड़े टुकड़े करेगी तो तुम्हारे नामो निशान मिटा दिए जाएंगे और हमेशा दुनिया तुम्हें जिल्लत और रुसवाई के साथ याद करेगी। இப்பொழுது சொல்லப்பட்டவர்களை விட அதிக வசதிகள் தங்களுக்கு இருப்பதாக நமது சமகால எதிரிகள் நினைத்துக் கொண்டார்களா? தங்களுக்கு முன் வந்தவர்கள் எந்த விஷயத்தை செய்து காட்டுவதில் படுதோல்வி கண்டார்களோ அதனை தாங்கள் சாதித்து விடலாம் என்று நமது எதிரிகள் உண்மையிலேயே நம்புகின்றார்களா? நமது எதிரிகள் மௌலை முகமது ஹுசைன் பட்டாளவியை விட வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் குறித்து அதிகம் அறிந்து வைத்திருப்பதாக நினைக்கின்றார்களா? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக குஃப்ரு ஃபத்வா வழங்கிய 200 ஆலிம்சாக்களின் ஆதரவு முகமது ஹுசைன் பட்டாளவிக்கு இருந்தது. அதே போன்ற ஆதரவும் பின்புலமும் நம்முடைய நவநாகரிக எதிரிகளுக்கு இருக்கிறதா? பாகிஸ்தான் பாராளுமன்றத்திற்கு இருந்த அதே சக்தி நம்முடைய நவீன கால எதிரிகளுக்கு இருக்கிறதா? ஏன் அவர்கள் இந்த வசனம் குறித்து சிந்திப்பதே இல்லை? Assembly? Why is it that they don't reflect on the verse يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون? அவர்கள் தங்கள் வாய்களினால் அல்லாஹ்வின் ஒளியை அணைத்து விட விரும்புகிறார்கள். ஆனால் நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்தியே தீருவான். இந்த வசனம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நிறைவேறியது. அப்பொழுது எதிரிகள் முழுமையாக எதிர்த்த போதிலும் இஸ்லாத்தினை அவன் வெற்றியடைய வைத்தான், முன்னேற வைத்தான். இக்காலத்திலும் இது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அஹ்மதியத் அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.